ரெண்டு கூட்டணியிலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அதுக்கு ராஜ்யசபா சீட் வந்து இறையே கிடையாது. ராஜ்யசபா சீட்டை வச்சு இன்னும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வர முடியும். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய சினாரியோவை முன்பே அந்த எலெக்ஷன் சினாரியோவை கொண்டு தான் அவங்க அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது எப்போவுமே ஆஃப்டர் எலெக்ஷன் தான். அது லெஃப்ட் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், வாஜ்பாய் கட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து எண்ணிக்கை குறைந்த மோடி கட்சி ஆகட்டும், எல்லாமே ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ். இவங்க எல்லாரும் வந்து இந்த பண்டிதர்கள் எல்லாரும் சேர்ந்து பிஃபோர் எலெக்ஷனுக்குள்ளே அதை வந்து முடிவு பண்ணோன்னாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் அந்த டிமாண்டில் இல்லை, டோட்டலாக இல்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அந்த டிமாண்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஏடிஎம்கேவுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த காங்கிரஸ் டிமாண்டில் இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும்? இப்போ சில சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. இப்போ தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க, 40லேருந்து இறங்கி வந்திருக்காங்க, 28 காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க, 25லேருந்து 3 கூட்டியிருக்காங்க. அப்படி பாருங்க. இல்லை அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முழக்கம் வந்து திரைமறையிலிருந்து அடுத்த எலெக்ஷனில் உள்ளாட்சி தேர்தலையோ ஒரு மேயர் இடங்களையோ அது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம்ல. அங்கே அவங்க ஒன்றும் டிக்ளேர் பண்ணலையே. கேளுங்க சார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாருக்கும் ஆசை தான். எனக்கு கூட ஒரு பிரபல நடிகை மேலே ஆசை தான். ஆனால் நடக்கணும் இல்லையா? ஒரு நிமிஷம், எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கற்பனை, அரசியல் ரீதியான ஒரு கற்பனையை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நடக்கணும் இல்லையா? இது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தொங்கு சட்டசபையாக வரணும். தொங்கு சட்டசபையில் திமுகவுக்கு மைனாரிட்டி ஆகணும், கொஞ்சம் குறையணும் திமுகவுக்கு, இவங்க சப்போர்ட்டோடு வரணும். அதே மாதிரி அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுக கொஞ்சம் குறையணும், சரி, இவங்க சப்போர்ட்டோடு வரணும். அந்த மாதிரிலாம் போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோவை இன்றைக்கே முன்வைத்து, இது எதுக்கு முன் வச்சாங்கன்னா, தாவேக்காவோட நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, சரி, தாவேக்கான்ற கேரட்டை முன்வச்சு வைக்கப்பட்ட வாதம் மிக மோசமாக தோல்வி அடைந்திருக்கிறது. சார், இது முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன்.